ஹலோ ஆல். இன்னைக்கு என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து பேன் கேக் தான் ரெடி பண்ணி குடுத்துருந்தேன். ஆக்சுவலா எங்க வீட்ல ஸ்வீட் பொட்டேட்டோனா யாருக்குமே பிடிக்காது. எனக்குமே வந்து நம்ம ஊர் காட்டிலும் இங்க டேஸ்ட் வந்து அவ்வளவா பிடிக்கிறதில்ல தான். இதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா? அதனாலே வந்து மேக்ஸிமம் வாங்கிட்டு நான் வேஃபில்ல இல்ல பேன் கேக்கு இல்ல சப்பாத்தி மாவுல கூட கலந்து குடுக்குறது உண்டு. ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 கிழங்கு வந்து நான் எடுத்து வேக வச்சிருக்கேன். அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் பனானா, ஒரு எக்கு, 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து மைதா. நீங்க கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேம் டைம்லேயே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அரைக்கும்போது வந்து நம்ம ஒரு கிளாஸ் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கூட வந்து நான் சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் இல்லையா? அதனால ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம், இல்லை நமக்கு பெருசாகவும் ஊற்றி கொடுத்துக்கலாம். என் பொண்ணு எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தோசையானாலும் பேன் கேக்னாலும் குட்டி குட்டியாக தான் ஊற்றி கொடுப்பேன். அதனால இன்னைக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. நான் பேட்டர் ரெடி பண்ணும்போதே வந்து சுகர் ஆட் பண்ணனால அதுக்கு டிப்பிங்க்லாம் எதுவுமே ஹனி இல்லை மேப்பிள் சிரப்புன்னு எதுவும் கொடுக்கல. இதுவே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ என்ன மாதிரி கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.